Assalamualaikum, welcome back to Yasmin Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? This video is sponsored by BuyMode Mobile app. இந்த ஆப்ல வந்து 20% ஆப்ல வந்து எல்லாமே கிடைக்கும். இந்தியன் ஸ்பைசஸ் தான், பியூர் இந்தியன் ஸ்பைசஸ் தான். BuyMode ஆப்ல வந்து 50% கேஷ்பேக் ஆஃப் கூட இருக்குது, ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து பூஜா கேர், ஃப்ரெஷ்னஸ் க்ளீன், ரெடிமேட் ஃபுட்ஸ், ஓரல் கேர், பேக்கரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், ப்ரீவேஜஸ், பேபி கேர்ஸ், அந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். குக்கிங் எசென்ஷியல், ரெடி டு குக், பர்சனல் கேர், ஹவுஸ் ஹோல்ட் நீட்ஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் கிடைக்கும். டிட்டர்ஜென்ட், டிஷ் வாஷ், ஹெல்தி ஹைஜீனிக், பியூட்டி கேர்ஸ்லாம் கிடைக்கும். வெல்கம் கிட் கூட ஆஃபரில் போயிட்டுருக்கு. 20% ஃப்ளாட் 10% ஆஃபரில். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து டிகிரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக. இது ரைஸ் ஃப்ளவரில் தான் செய்ய போகிறோம். நம்ம எப்படி பார்க்கலாம், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரைஸ் ஃப்ளவரை வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு இதில் சுடு தண்ணியை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கெட்டில் எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மாவு பதத்தில் வந்து சாஃப்டாக கொஞ்சம் டோவாக பிடிச்சிக்கோங்க. இந்த டோவை வந்து அப்படியே வச்சு இந்த ரவுண்டு பிடிச்சு நம்ம வந்து என்ன ஷேப்பில் வேணுமானோ நம்ம போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். மோர் தென் இந்த மாதிரி தான் தெக்கிடி ரெசிபிக்கு யூஸ் பண்ணுவாங்க, இப்படி தான் போடுவாங்க. ஸோ நான் அந்த ட்ரெடிஷ்னலாகவே நான் போடுறேன். இந்த மாதிரி நீட்டாக பண்ணி வச்சுக்கோங்க. இது பார்க்கறதுக்கு தான் கஷ்டம் மாதிரி தெரியும், ஆனால் ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாகவும் இருக்கும். இது முஸ்லீம் ஸ்டைலில் கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து வெங்காயம், தக்காளி, நான் வந்து இன்றைக்கி ப்ரான் எடுத்துருக்கேன். இது கூட போடுறதுக்கு எறா. இந்த எறா வந்து நான் க்ளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு வந்து எறா செய்ய பிடிச்சிருக்கேன். அப்புறம் பீஸும் போட்டிருக்கேன். பச்சை பட்டாணி, கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதில் ரெசிபி ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, ரொம்ப நான் வதக்க வேண்டாம், சும்மா லைட்டாக ப்ரௌனிஷ் பண்ணாலும் போதும். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு எடுத்து போட்டுக்கலாம். அப்புறம் இந்த எறா எடுத்து நான் போட்டுக்கிறேன். எறாவில் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு டொமேட்டோஸை ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஸ்மாஷாக வதக்கிக்கலாம். இந்த டேஸ்ட்டும் அவ்வளோ ருசியாக இருக்கும். அப்புறம் நான் வந்து க்ரீன் பீஸை ஆட் பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் வேகிற வரும். எறாலும் க்ரீன் பீஸும் சீக்கிரமாகவே வெந்துடும். கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இது சுருளை வதக்கிக்கலாம். சுருளை வதக்கிட்டு அப்புறம் நான் வந்து இதில் மசாலாஸ் ஆட் பண்ணுறேன். சில்லி பவுடர், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள், ஜீரகத்தூள், கொஞ்சம் சால்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இதில் கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஆட் பண்ணி இது வேகிற அளவுக்கு, இந்த பீஸ் மட்டும் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா பாயில் பண்ணிக்கிறேன். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நல்லா கொதிச்சு பாருங்கள். கொதிச்சுட்டு இந்த பீஸும் வெந்துடுச்சு. நல்லா செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை இப்போ தெக்கிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ண போகிறோம். மொத்தமாக போடாதீங்க, அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கும். ஏன்னா இது ரைஸ் ஃப்ளவர் இல்லையா, ஸோ அதனால் சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒன்று ஒன்றா எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீக்கிரமாகவே அப்படியே கரண்டி போட்டு கிளறாதீங்க, உடஞ்சி வந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறம் கிளறுங்க. கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நம்ம வந்து தெகிடியை வந்து மாவு கலந்தோம் இல்லையா, அதில் கொஞ்சம் ரைஸ் ஃப்ளவரில் வந்து தண்ணி போட்டு நான் அதை வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஊற்றி விட்டுடலாம். அப்போ தான் வந்து திக் கன்சிஸ்டன்சி வரும். அதுக்கப்புறம் நெய் ஊற்றி நம்ம வந்து இதை சேவ் பண்ண வேண்டியதான். இங்கே பாருங்கள், நம்ம குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு எப்படி கெட்டியாகிடுச்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், யம்மியாக இருக்கும். பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து ஆற வச்சுட்டு நம்ம வந்து பிளேட்டில் சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். யம்மியான டேஸ்டியான தெகிடி ரெடி. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே பிடிக்கும். இது வந்து முஸ்லீம் ஸ்டைல்ஸில் ரொம்ப நிறையவே சமைப்பாங்க. அதுலேயும் ஸ்பெஷலாக பக்ரீத் அன்னைக்கு ஸ்பெஷலாக சமைப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.